அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். இந்த நூலிணை பதிப்பகம் மற்றும் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கம் இணைந்து நடத்தக்கூடிய என்னுடைய 11 நூல்கள் வெளியீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் பாதம் பணிந்த வரவேற்பை தெரிவித்து மகிழ்கிறேன். முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க காத்திருக்கக்கூடிய கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் சிறந்த பேச்சாளர், ஆய்வாளர். எனக்கு இப்போ அவங்க பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு நடுக்கம் வந்துருச்சு, நான் என்ன பேசுறது அவங்கள பத்தின்னு. வலையொலியில் நிறைய காணொளிகளை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். முத்தமிழ் சார்ந்து நிறைய பதிவுகள் வெளியிட்டிருக்கிறார்கள். சிறந்த பாடகியும் கூட, அதை சொல்ல மறந்துட்டேன் நானு. அப்படிப்பட்ட அருமையான தோழமை கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களும் என்னுடைய அன்பு தோழர் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார். அவரும் இங்க சுற்றுலாவாக வந்த இடத்தில் எனக்காக ஒருங்கிணைப்பு செய்ய கேட்டவுடன் இதோ வந்துட்டேன்னு வந்துட்டாங்க. கவிஞர் முனைவர் பாலநேத்திரம் அவர்கள் கடந்த 40 வருடங்களாக மரபு கவிதைகள் மற்றும் நிறைய பாடல் பாடி அவர் எல்லாம் பெரிய ஜாம்பவான்கள். இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க காலக்கில் என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள். அவர் நூலும் வெளியிட்டிருக்கிறார். இப்போ நிறைய பேருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள், அந்த மாதிரி முகம் தெரியாத நபர்களுக்கும் வாழ்த்து மடல்கள் கிட்டத்தட்ட 120 வாழ்த்து எழுதி ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார். உணர்வின் மனம் இல்லைங்களா பாலா? அந்த புத்தகம் வெளிவர காத்திருக்கிறது. அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இருவருமாக நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார்கள். அனைவருக்கும் மீண்டும் என் அன்பின் வணக்கம். இப்போது ஜனனி மற்றும் யுவஸ்ரீ கடவுள் வாழ்த்து பாடுவார்கள். பாலும் வெளிதேனும் பாகும் பருப்பும் இவனாகும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அபிராமி அன்பாதி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வதியா மனம் தரும் தேவ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமிலா இனம் தரும் நல்லவெல்லாம் தரும் அன்பர் என்போக்கே கணம் தரும் பூங்குழலார் அபிராமி கடை கண்களே. நீங்க சொல்லும் போது பெருமாளே பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அவன் இதனிலே பிறந்து மதலை எனவே தவந்து அழகு பெறவே நடந்த இளையோனாய் அருள்மழையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிமிதமதாய் வளர்ந்த 16ஆய் சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறிவோரும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரியவர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியே மிகுந்தன் அடி சேராய் மௌனவு பதேச சம்பு மதி அருகுவேன் இதும்பை மணிமுடியின் வீரணிந்த மகதேவர்
மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார கும்ப வடிவேலா பவனிரவே உகந்து மயிலிமிசையே திகன்று பதி அறியவே நடந்த கடல் வீரா பரமபதமே செறிந்து முருகனினவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சரணம் சரணம் சண்முகா சரணம். தமிழ் தாய் வாழ்த்துக்காக அனைவரையும் எழுந்து நிற்குமாறு தாழ்வன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கனமும் மதிச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பதிப்பகம் தமிழால் இணைவோம் களம் இணைந்து நடத்தும் கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அத்தையின் நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு அனைவரையும் வரவேற்கிறேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நூல்களை வெளியிட வந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். கலைமாமணி திரு எஸ் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களையும், மக்கள் குரல் ராம்ஜி ஐயா அவர்களையும், கவின்கலை வேந்தர் சத்யநாராயண ராஜ் பாலகுரு ஐயா அவர்களையும், தங்கமங்கை மீனா திருப்பதி அம்மா அவர்களையும், முனைவர் தாமோதரன் ஐயா அவர்களையும், எழுத்தாளர் கன்னிக்கோவில் ராஜா மாமா அவர்களையும், கவிஞர் காவேரி மைந்தன் ஐயா அவர்களையும், பன்முக தென்றல் விஜய் ஆனந்த் ஐயா அவர்களையும், முனைவர் பூங்கோதை அம்மா அவர்களையும், தலைமை ஆசிரியர் புனிதா சுப்பிரமணியம் ஐயா அம்மா அவர்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நிரல் தொகுப்புரையாளர்கள் கவிஞர் பானுமதி குமார் அம்மா அவர்களையும், முனைவர் பாலநேந்திரன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடிய முனைவர் அன்பழகி ஸ்ரீதர் அம்மா அவர்களையும், கடவுள் வாழ்த்து பாடிய ஜனனி மற்றும் யுவஸ்ரீ அவர்களையும், பறை இசை வழங்கிய நித்தின் அவர்களையும், நடனம் ஆடிய ஆம்பூர் தோழி அமுல்தினி சுரேஷ் அவர்களையும், மைத்ரேயி ஜீவகன் அவர்களையும், வரவேற்புரை வழங்கி கொண்டிருக்கும் மைத்ரேயி ஜீவகன் அவர்களையும், அரங்கில் உள்ள அனைத்து ஆன்றோர் சான்றோர்களை வருக வருக என அழைத்து நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் புத்தக வெளியீட்டுக்கு வருவோம். முதல் புத்தகமாக வெளியிட காத்திருப்பது
மௌன புத்தன் என்கிற புத்தகம். இது அனைவருக்கும் காலை வணக்கம். வாழ்த்துரைக்கு முன்னாளாக அன்பு சகோதரி, பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே பெருமையுடன் வருக என்று வாழ்த்துக்களை சொல்லுகிற அதே நேரத்தில் வசந்த மலர்களை தூவி வரவேற்போம் என்று அழகான பாடலுக்கு ஆடி அமர்ந்து விட்டிருக்கும் அருமை கண்மணி ஆம்பூர் அமிர்திரியின் வரிகளை இரவல் வாங்கி அன்புடன் ஆனந்திக்கு முதலில் கௌரவம். செய்யும் தொழிலே தெய்வம். எனக்கு தெரிஞ்சு காலை நேரத்துல கூப்பிட்ட உடனே ஒத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய 4வது நிகழ்ச்சி அன்புடன் ஆனந்தி இதுதான். ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம். அங்க காலையில ஈவினிங் மாலை 3 மணிக்கு பத்திரிக்கை வரணும். ஆனா காலையில இங்க வந்துட்டா பத்திரிக்கை எப்படி வரும் அப்படின்றத பொறுப்பா இருக்கிற சகோதரிடம் விட்டு விட்டு, ஏன்னா இந்த இடத்துல எனக்கு அன்புடன் ஆனந்திக்கு அந்த திட்டமிடல் அதுதான் ரொம்ப பிடிச்சது. 3 மாதத்திற்கு முன்னாலேயே இப்படி ஒரு நிகழ்வு இருக்கிறது என்பதை ஒரு பதிவை போட்டு விட்டு, அதற்கு பிறகு 30 நாட்களுக்கு முன்னால் அதை மறு நினைவூட்டல் செய்து விட்டு, வருகிற அமெரிக்க பயணத்தை துவக்குவதற்கு 1 வாரத்துக்கு முன்னால் நான் தமிழகம் வருகிறேன் என்று ஒரு தகவலை சொல்லிவிட்டு, தமிழகத்தில் கால் பதித்த அடுத்த நிமிடமே சென்னைக்கு வந்து விட்டேன், நீங்கள் தயாராக காலை 10 மணிக்கு வந்துவிட வேண்டும் என்று அன்பு கட்டளை இடக்கூடிய இடத்தில் ஒரு அன்பு சகோதரி, அவரை சகோதரி என்று சொல்லுவதை விட என்னுடைய மகள் என்றே சொல்லலாம், அந்த அளவுக்கு பாசத்தை பொழிகிற அன்புடன் ஆனந்தி அழைத்தால் நான் வருவேன் என்பதற்கு இதுவே அடிப்படை காரணம். ஆனா இங்க முதல்ல யாரை பாராட்டணும், எப்படி பாராட்டணும்னா, அவர் இன்றி ஓரணுவும் அசையாதே அப்படின்னா, இங்கு சென்னையில் இருந்து கொண்டு நூலேணி பதிப்பகம் தமிழால் இணைவும் 2 இரட்டை குதிரைகளில் சவாரி செய்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் கன்னிக்கோவில் ராஜா. ராஜா தான். ஏன்னா இணையதளத்தின் வழியாக இங்கிருந்து அமைந்தக்கரையையும் அமெரிக்காவையும் ஒரு சேர ஒரே நேர்கோட்டில் நிறுத்திவிடக்கூடிய சூத்திரதாரி, எதிர்காலத்தில் கண்மணிகளை எல்லாம் உருவாக்கி, கண்மணிகளை மட்டுமல்ல அற்புதமான ஆடல் பாடல் இலக்கிய கலைஞர்களை உருவாக்கி அழகு வாழ்ந்திருக்கும் அந்த கன்னிக்கோவில் ராஜா அவருக்கு முதல் பாராட்டு, வாழ்த்துக்கள். நான் இங்க வந்தேன் 10 மணி அளவில் அப்படின்னு சரியாக நாங்கள் எல்லாம் அந்த ஒரு ஏவிஎம் பாரம்பரியத்திலும் அப்துல் கலாம் ஐயா வழிகாட்டுதலும் வந்தோடனே 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு சரியாக உள்ள வந்தோடனே ஆரம்பிப்பதற்கு தயார் நிலையில் இருந்தாங்க. அதுதான் திட்டமிடல அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. வந்த உடனே தமிழ்த்த இறை வணக்க பாடல் அப்படின்னு சொன்னோன்னு ஒரு 2 பேரை சொன்னாங்க, யுவஸ்ரீ, ஜனனி. 2 கண்மணிகளும் வந்து இறைவணக்கம் பாடுகிற போது நம்ம நின்றுதான் கருவனை 2 உட்கார வச்சோம். அழகா உட்கார்ந்து பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம். ஆனா இந்த குழந்தை இந்த மழையில பாசுகிற போது நான் ஆடி போயிட்டேன். அக்ஷர சுத்தமாக மழலை மொழி. நான் இதை பாடும்போது கலந்து நக்கு நான் தருவேன்னு அப்படி பாடிட்டு இருந்த காலம் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. கலந்து நான் உனக்குங்கிற வார்த்தைகளை எனக்கு எங்க காலத்துல சொல்லிக் கொடுக்கல. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான் கலந்து நக்கு நான் தருவேன். ஏன்னா அப்ப எனக்கு இருந்த அந்த, ஆனால் இன்னைக்கு அந்த ஜனனி என்ன அக்ஷர சுத்தமா குழலினது யாழினது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர். அந்த மழலையிலேயே இறைவனை வந்து கண்முன் காட்டி விட்டு அழகு. அடுத்தது பாலும் தெளிதேன் முடிஞ்ச கையோட அந்தாதி அந்த 16 செல்வங்களும் வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்தாதியை முடித்து அடுத்து முத்தை திருவத்தி திரு. சத்தியமா சொல்றேன், எத்தனை தடவை சுட்டு போட்டாலும் வார்த்தைகள் நாக்கு பிறழாமல் அற்றசுத்தமாக சொல்ல முடியாமல் இன்றைய தேதியில் தவிர்த்து கொண்டிருக்கும்
என் போன்ற வயதுகளில் கூட கைதட்டி ரசித்து லைத்து வைக்க வைத்திருக்கும் அந்த ஜனனி யுவஸ்ரீ கண்மணிகளுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்து. அடுத்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு நீங்க செலக்ட் பண்ணிக்க பாருங்க, உங்களையே தான் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. என்னன்னா, பாட வந்தவர் தமிழ்தாய் அன்பழகி ஸ்ரீதர். அன்பும் ஆனந்திட்டு இருக்கு, அழகும் ஆனந்திட்டு இருக்கு. அன்பும் அழகும் ஒன்றிணைந்து அந்த ஸ்ரீதர் தமிழ்தாய் வாழ்த்து அழகா பார்த்துட்டு போனாங்க. அதற்கு பிறகு மூன்றாவது ஒரு கண்மணி, அந்த பறை இசையோடு அவர்கள் பின்புலத்தில் பானுமதி அம்மா வர்ணனை செய்கிற போது அதுதான் தமிழ் இருக்கக்கூடிய அழகு. பறை இசையை பறைசாற்றி கொண்டிருக்கும் இவன் செல்வன் நித்தின்னு சொல்லி இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க. இன்றைக்கு இந்தியில் அனைத்து தேர்வுகளிலும் முன்னேறி வச்சுக்கலாம். இன்னைக்கு அந்த வார்த்தை எடுத்தாலே பயமா இருக்கு. ஏன்னா இந்தியில் அனைத்து தேர்வுகளிலும் இதுதான் நமக்கு வேணும். ஏன்னா கற்றோர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்புன்னா, எவ்வளவுக்கு அவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சிறப்பு கூடிக்கொண்டே போகிறது என்பதற்கு படிப்பிலும் புலியாக இருக்கிறான், பறை அடிப்பிலும் புலியாக இருக்கிறான். அந்த கண்மணிட்டு எனக்கு ஒண்ணு பிடிச்சு, கண்ணிமிக்கும் இடத்துல ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் இயங்கக்கூடியவன் மாதிரி பறை அடிக்கும் போது இடுப்பில் அந்த வேட்டியும் இடையில் கட்டிய அந்த சிகப்பு துண்டோடு பறையோடு வந்தவன் அடுத்த நிமிடம் இறங்கினான், விருதை பெற்றான், நடந்தான். பறை இல்லை, அறைக்கு உடையோடு போனான். திரும்பி வருகிற போது மாற்று உடை பேண்ட் ஷர்ட் போட்டு அந்த கண்ணிமிக்க சர்க்கஸ் கம்பெனி கூடாரத்துல எப்படி வேலை பார்ப்பாங்களோ, சில குழந்தையெல்லாம் கடைசி வரைக்கும் பறையடித்து அந்த உடையோடு தான் உட்கார்ந்து இருப்பாங்க. மாற்று உடை தரிக்கணுமே கிடையாது. இவனா அவன் என்று கேள்வி எழுப்பி புருவத்தை சுழித்து ஆச்சரியத்தில் பார்க்கக்கூடிய அளவிற்கு நிதின் அற்புதம். நிதினுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்தாய் முடிஞ்சது. அதற்கு பிறகு அருமையான குழந்தை மைத்ரி. மைத்ரிகிட்ட எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, ஒவ்வொருத்தரையும் முதல் புத்தகத்தை வெளியிடுவதற்கு இருக்கும் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா மக்கள் சொல்லிட்டு வரவேற்புரையை வாசித்துக் கொண்டிருக்கும் மைத்ரியையும் வரவேற்கிறேன்னு, அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா குழந்தைகளுக்கு மனசுல விகல்பமே கிடையாது. என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பதை திருப்பி சொல்ற மாதிரி. ஏதராது நாம தானே நிக்கிறோம், நாம நிக்கிறோமே நம்மளையே வரவேற்கணும்ல. குழந்தை மனம்ங்கிறது தான், அதை அழகா ரசிச்சம்மா. அந்த தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறவரை நானும் இன்றைக்கு தன்னை வரவேற்றுக் கொண்ட அந்த மைத்ரி அற்புதமான பாடலுக்கு ஆடியிருக்கிறாய். அந்த பாடு புதிய உலகம், இளைய பாரதம் எழுகவே, புதிய உலகம் எழுதவே. என்ன அற்புதமான வரிகள். அந்த வரிகளுக்கு இன்றைக்கு இந்த மேடை போட்டிருக்கும் போது புதிய உலகத்தை படைப்பதற்கு கூடிய ஆற்றல் மிக்க இளைஞர்கள் தேவை தேவை என்று 2020 இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்த அந்த அப்துல் கலாமின் ஐயாவை நனவாக்க வந்திருக்கும் புதுமை பெண் எங்களுடைய அன்புடன் ஆனந்தி உங்களை எல்லாம் மேடையில் நிற்க வைத்திருக்கிறார். இங்க பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு, அழகா இருக்கு. கண்மணி மைத்ரேவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு பிறகு ஆம்பூர்னாலே எங்களுக்கு வேறதான் ஞாபகம் வரும். ஆனால் ஆம்பூரில் அமிழ்தினி அற்புதமான பேச்சு, பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, தமிழ்நாடு அரசின் கௌரவம் சொன்னாங்க. நான் சொன்னேன் வந்த இடம் நல்ல இடம். அதுக்கு பிறகு நீங்க இதெல்லாம் இல்லைன்னா தான் நமக்கு மனசுல சந்தேகம் வரும். நீங்க ஒரு அன்புடன் ஆனந்தி இங்க தமிழ்நாட்டுல சென்னையில, அதுவும் எங்களுடைய அந்த சாந்தம் பகுதியிலேயே இவரை பார்க்கிற போது கன்னிக்கோவில் ராஜா அவர் இருக்கிற போது நீங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உச்சம் தொட்டு இருக்கும் அற்புதமான இளைஞர்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு. ஏன்னா அவர் பதிப்பகம் மாதிரி கையில் உங்களுக்கு நூலை கொடுத்து ஏணி மாதிரி ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த கன்னிக்கோவில் ராஜா இருக்கும் வரை நீங்கள் எல்லாம் இன்னும் 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 உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள் என்று நம்பிக்கையை விதைக்கிறேன். எங்கள் ஆம்பூர் அமுதற்கு இதயபூர்வமான வாழ்த்துக்கள். இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் நின்னுட்டேன். முதல்ல பார்த்தேன், ஆஹா 5 நிமிடங்களுக்கு மிகாமல். ஏன்னா ஒரு புத்தகம் வெளியீடு
11 புத்தகம் 11×5 55 கொடுக்கல் அங்கெல்லாம் போனா எப்படியும் 1-5 சாப்பாட்டு நேரத்துக்கு இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. இருந்தாலும் அந்த 5 நிமிஷம் சொன்னது இவங்க இன்ற பொழுதின் பொழுதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் நிலையில் நான் ஒரு நடராஜன், ஒரு சுந்தரி நடராஜன் அம்மா இப்படி ஒரு குழந்தையை பட்டதற்கு என்னதவும் செய்தனையோன்னு தான் கேட்கணும். ஏன்னா பூமி பந்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் இருந்தாலும் 28 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மிச்சிகன் மாநாட்டில் குடியேறியவர். அவர் பொதுவா எல்லா திராவிட மேடைகளிலும் ஒரு வார்த்தையை பிரயோகிப்பது உண்டு. என்ன சொல்லுவாங்கன்னா, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் செல்லும்படி எதுவாக இருந்தாலும் வெல்லும் வழி தமிழாக இருக்கட்டும் என்று வழிநடத்து செல்பவர்கள் நான் சொன்னீங்க பாருங்க கடைசி பக்கத்துல. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்கும் தமிழ், எதிரும் தமிழ், வளர்ந்தது தமிழ், வாழ்வது தமிழ், வாழ வைத்துக் கொண்டிருப்பதும் தமிழ் என்றாலும் அக்கறை சீமையில் நீங்கள் அமெரிக்காவில் போயிருந்தாலும் அக்கறையோடு தமிழ் வளர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு வைராக்கிய வரியில் உங்களை நிறுத்திக் கொண்டு இந்த நிமிடம் வரைக்கும் அற்புதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன். அதுல உங்களை விட நாங்க தான் பெருமைப்பட்டுக்கணும். அந்த அளவுக்கு இப்படி ஒரு மகள் கிடைத்திருப்பதற்கு பெற்றோர் கிடைப்பதற்கு அன்புடன் ஆனந்தியும் ஆனந்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இந்த தம்பதிகள் நீண்டு வாழ வேண்டும் என்று அன்னை பராசக்தியை வேண்டிக் கொள்கிறேன். ஏன் பராசக்தின்னு கேட்பீங்க? எனக்கு பேனா கொடுத்தது எங்கள் அண்ணன் பராசக்தி மாலி, பெயரை கொடுத்தது மக்கள் குரல் MS சண்முகவேல் TRR. அதனால்தான் அந்த 2 பேரையும் அடிக்கு ஒரு தரம் நினைவுறுத்தி கொண்டிருப்பதற்காகவே அதை நினைவூட்டுங்க. இப்போ விஷயத்துக்கு வரும். அவங்கள்ட்ட போன்ல கேட்டேன், ஏமா அது தெரியாமலும் எப்படின்னே தெரியலையே, நான் மானசீகமாக வழிபடக்கூடியவர் திருவண்ணாமலை யோகி ராம் சூரத்குமார் விசிறி சாமியார். அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், எவ்ரிதிங் இஸ் ப்ரீ டிட்டர்மின்ட், நத்திங் இஸ் கோயிங் டு பி ரீரிட்டன் ஆர் ஓவர் ரிட்டன். எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது, ஆனால் அதை அடித்து எழுதுவோ திருத்து எழுதுவோ என்பதற்கில்லைன்னு. அது எப்படி நீங்க மௌன புத்தனுக்கு என்ன பிடிச்சிங்கன்னு தெரியல. இத்தனை 11 புக்ல 10 புக்கை விட்டுட்டாங்க. 11வது புக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அதுதான் நான் எதுக்கு எடுத்தாலும் ஆசைப்படுவேன். நடந்து போகும்போது சைக்கிளுக்கு ஆசைப்படுவேன், சைக்கிள்ல போகும்போது ஸ்கூட்டருக்கு ஆசைப்படுவேன், ஸ்கூட்டருக்கு போகும்போது காருக்கு ஆசைப்படுவேன், காருக்கு ஆசைப்படும்போது ஹெலிகாப்டர்ல சோலவா போகணும். இப்ப கார் வரைக்கும் வந்தாச்சு. அடுத்து அன்புடன் வந்து இந்த மேடையில புத்தனை கொண்டு நிறுத்தினதுனால அது ஹெலிகாப்டரில் வரக்கூடிய காலமும் ஆசை ஆசை ஆசை. ஆனா புத்தன் அழகாக சொன்னான், ஆசையே எல்லா துன்பத்திற்கும் காரணமும். Desire is the root cause for all evils. கான்ட்ராஸ்ட், புத்தன் ஆசையே கூடாதுன்னா ஆனா ஆசை படணுங்கிறத என்ன உங்க குழந்தை நிறுத்திருக்கீங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்மளுடைய கன்னிக்கோள் ராஜா அதுக்கு கொடுத்திருக்கிற அணிந்துரை. ஒரு அணிந்துரைன்னா இப்படித்தான் இருக்கும்னு நான் படிச்சு பார்த்திருக்கேன். ஆனால் அந்த அணிந்துரையில் எத்தனை விஷயங்களை இவர் தொட்டு இருக்கிறாருங்கிறது அதை படிக்கும் போதுதான் தெரியும். ஹைக்கூனா என்ன, இந்த மக்களுக்கு ஐக்கூ என்னங்கிறது சொல்லியார். அதாவது தான் உள்வாங்கிய கருத்துக்களை ஐக்கூவில் சிறந்து விளங்க கூர்ந்து அவதானித்தால்தான் முடியும், அது அவசியம்னு சொல்லி லீலாவதி அம்மா இந்த ஹைக்கூக்கெல்லாம் ஒரு புத்தகத்தை போட்டு அவர் வழியில் இன்றைக்கு அன்புடன் ஆனந்தியும் ஹைக்கூவில் சாதித்து கொண்டிருக்கிறான்னா அந்த பெருமகனாருடைய விஷயத்தை சொல்லி, அதுக்கு பிறகு யாங் ஃபூ என்னும் இளைஞன் ஆன்மீகத்துக்கு போக ஆரம்பிச்சு எப்படி அவன் ஒரு ஆன்மீக தலைவரை பார்க்கணும்னு சொல்லி நீ காலில் மாற்றி செருப்பை போட்டுக்கொண்டு வருகிற யாரை தந்துகிறாரோ அவர் தாண்டா உனக்கு புத்தரா தெரிவார்னு பெத்த அம்மாவையே பார்த்து அங்கு ஞானோதயம் பெறுகிறான் என்று முடித்து அந்த ஹைக்கூவுக்கு அவரை கொடுத்த விளக்கணத்தின் முடிவில் இந்த புத்தகம் ஹைக்கூனா என்ன சுருங்க சொல்லி விளங்க வைத்தார். அதுல பார்வை அன்புடன் ஆனந்தியினுடைய பார்வை இருக்கு பாருங்க. சின்ன 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 விஷயங்கள் தான். நம்ம எல்லாருமே இதே நிலாவை பார்க்கிறோம், ஆனா பார்வை தான் வித்தியாசமா இருக்கும்.
ஆனால் எங்களுடைய அன்புடன் ஆனந்தி பார்த்த பார்வை இருக்கு பாருங்க, அது இருளுக்கு விடுமுறை, துணை வருகிறது வெளிச்சம், பௌர்ணமி. இதான் மூணே வார்த்தை தான். இருளுக்கு விடுமுறை, துணை வருகிறது வெளிச்சம், பௌர்ணமி. அந்த பௌர்ணமி வந்த நிலாவுக்கு ஒரு வட்ட வடிவில் ஒரு நிலா, ஒரு மரம், மேகக்கூட்டம், நடுவில் நிலாவை போட்டு ஒரு சிறுமி அண்ணாந்து பார்க்கிறான். அது அமாவாசை முடிந்து பௌர்ணமி நிலவு வருகிறது என்பதை சித்தரிக்கிற இடத்துல இன்னும் அந்த ஓவியத்தில் அணுவாக பார்த்தது நம்ம எல்லாம் குழந்தையா இருக்கும்போது சொன்னது, பாட்டி வடை சுடுகிறாருங்கிற மாதிரி ஒரு பிரமை இருக்கும். அதே மாதிரி ஒரு மான் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும்னு 3 வார்த்தைகளில் சொல்லி இருக்கும் அந்த ஐக்கூவில் வரைந்திருக்கும் அந்த நிலாவில் விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார். பார்த்தேன், ரசித்தேன். அதுக்கு பிறகு எல்லாரும் அணில பாக்குறோம், மரத்தையும் பார்க்கிறோம். ஓடி நிற்கிற அணில் விறுவிறுவிறுவென்று போய் நிற்கும், மரக்கிளையில ஏறும். அதுக்கு பிறகு அது என்ன பண்ணுதுன்னா கடைசியில வாழை இப்படியும் அப்படியும் மாட்டும். அதை அன்புடன் ஆனந்தி பார்த்திருக்கிற கோணம், மர கிளைக்கு சாமரம் வீசும் அணிலின் வாள். அது நம்ம வெறும் அணில தான் பார்க்கிறோம், அதோட விட்டுடுறோம். ஆனா ஆனந்தி மரக்கிளைக்கு சாமரம் வீசும் அணிலின் வாள்னு சொல்லும்போது அந்த மரமும் கிளையும் வாளும் அணிலும் மனசுல அப்படியே இருந்தது. அது போச்சு. அடுத்த பக்கம் திருப்பினேன். கட்டவிழ்த்து விட்டாலும் நகராமல் நிற்கும் கோவில் யானை. 5 நிமிஷம் ஆயிடுச்சா? ஏன் 5 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சுன்னா ஒன்னும் பெருந்தலைவர் வரல ராதாகிருஷ்ணன். இப்ப முடிச்சிடணும் டக்குனு. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க கோடு போடுங்க. கட்டவிழ்த்து விட்டாலும் நகராமல் நிற்கும் கோவில் யானை அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானைக்கே சுபாவத்தில் ஒரு சுபாவம் என்னன்னா, காலில் சலங்கை கட்டி 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 தன்னுடைய பலம் என்னதென்று தெரியாமல் இருக்கும். அவிழ்த்து விட்டா கூட இடத்தை நிறாமல் நின்று கொண்டு இருக்கும். ஆக அந்த கோவில் யானை. அப்புறம் இவங்க மிருகங்களுக்கு மேல், மனிதர்களுக்கு மட்டுமல்ல மிருகங்கள் மேல் பக்தியும் பாசம் அதிகம் இருக்கு. கசாப்பு கடை ஆடை பத்தி சொல்றாங்க. கடைசி நிமிடம் வரைக்கும் நம்பிக்கையோடு காத்திருக்கும் கசாப்பு கடை ஆடு. சவாஷ். ஆட்டுக்கு சொல்லியாச்சு, யானைக்கு சொல்லியாச்சு. கையில் பொம்மை, குழந்தை, பாலூட்டும் குழந்தை, பசியோடு காத்திருக்கும் பூனை, அதுவும் அற்புதம். இதை எல்லாம் எனக்கு பிடிச்சது எதுன்னா, நம்ம தினசரி பார்க்கக்கூடிய குளம் பாசி படிஞ்சிருக்கும். அந்த பாசி படிந்த குளத்தை பார்க்கிற போது கண்களை மயக்கும் பச்சை பட்டு குளத்து பாசி, கண்களை மயக்கும் பச்சை பட்டு குளத்து பாசி என்று 3 வார்த்தைகளிலேயே முழுக்க அந்த ஹைக்கூவை எழுதியிருக்கிறார் என்றால், எங்களுடைய அன்புடன் ஆனந்தி மாதிரி தமிழ் வளர்க்கும் நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரையில் பாரதி கொண்ட தேமதுர தமிழசி உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்றாரே, அந்த வேண்டும் என்ற வார்த்தைக்கு எங்களுடைய அன்புடன் ஆனந்தி எங்கும் இருக்கிறார், எங்கும் இருப்பார். அவருடைய கலைப்பணி தொடர என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். உங்களோடு கடைசியாக முடிப்பதற்கு முன் உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களோடு கூட பயணிப்பதற்கும் உங்களை வளர்த்து விடத்திற்கும் என் பேனா விழுந்து விடாது, உங்கள் விரல்களில் ஒன்றாகவே இருக்கும் என்று வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். அடுத்து நெல்லையப்பர் வீதி என்ற புத்தகத்தை வெளியிட போகிறார்கள். எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும்பாலும் ஒரு வரவேற்புரை சொன்னதுக்கு அப்புறம் நான் இன்னொரு வரவேற்புரை சொல்லுவதை விரும்புவது இல்லை, ஆனால் சொல்லிதான் ஆகணும் போல இருக்கு. தமிழால் இணைவோம் சார்பாக நூல் வெளியிடக்கூடிய, அதுவும் 11 நூல்கள், சரியா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அது எப்படி அவங்க பண்றாங்க அப்படின்றது ஒன்றும் புரியல. 11 நூல்களை ஒரே மேடையில் வெளியிடுவது என்பது மிகப்பெரிய சாதனை. வெளியிடுறது கூட நம்ம எல்லாம், ஆனால் அதுக்காக யோசிக்கணும், எழுதணும்,
அதை ஒருங்கிணைக்க வேண்டும், புத்தகமாக கொண்டு வர வேண்டும். அதுவும் இங்கே வரும்போது அதை சரியாக திட்டமிட்டு வெளியிடக்கூடிய பணி, மிகப்பெரிய ஒரு பணி. அவர்களுக்கு தங்கமங்கை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா தமிழால் இணைவும் பன்னாட்டு இயக்குனர் அவர்கள் அந்த பொறுப்பில் இருக்காங்க. நிறைய தமிழ் சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இங்க நான் இன்னொரு மனுஷரை பார்த்து நான் கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு, கன்னிக்கோயில் ராஜா. ஏன்னா இந்த இடத்துல 11 புத்தகம் வெளியிடுறாங்களா, அவர் ஒருவேளை தினம் தினம் ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காரு. அவரு லாலிபாப் அப்படின்னு பேர் வச்சாரு. ஆனா அந்த லாலிபாப்பே புத்தகம் தான்ன்றது எனக்கு தான் தெரியுது. ஏன்னா அவரு பல எழுத்தாளர்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். புத்தகங்கள் இதுவரை எத்தனை புத்தகம் வெளியிட்டிருக்கீங்க? கம்மி தான், 85. இது எவ்வளவு? அவர் எழுதுனது 85, வெளியிட்டது இன்னும் அவருக்கு நினைவில்லை அப்படின்றாரு. அது இன்னும் எண்ணி சொல்வாரு. மகிழ்ச்சி. ஏன்னா மிகப்பெரிய ஒரு பணி, அதுல நிறைய பிழை திருத்தம் பார்க்கணும், அதை சரியா கொண்டு வந்து வெளியிடணும். அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களை, நூலினை பதிப்பகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் தமிழால் இணைவோம் மகிழ்கிறது. அடுத்து இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய தமிழால் இணைவோமின் துணைத் தலைவர் அவர்கள் தங்கமங்கை மீனா திருப்பதி அவர்கள், தமிழால் இணைவோமுடைய தூண்களாக இருக்கக்கூடிய மதுரையிலிருந்து இந்த விழாவிற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பன்னாட்டு இயக்குனர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், எங்களுடைய வாழும் வரலாறு பேராசிரியர் கோபாலையா அவர்கள், வாழ்நாள் சாதனையாளர் அழகராஜா ஐயா அவர்கள், இவங்கெல்லாம் மதுரையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க. சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய துணைவியார் வந்திருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய சசி ஆனந்தமையார், அங்க இருக்கக்கூடிய அபிசங்கரி அவர்கள், அன்பலை ஸ்ரீதர் அவர்கள், இந்துமதி, ராஜி, அவங்க குடும்பத்தோடு வந்திருக்காங்க. இன்னும் வர வேண்டியது இருக்கு. அதே மாதிரி பிரேம அம்மையார், கண்டிப்பா இங்க வந்து எல்லாரையும் பார்த்துடணும் அப்படின்னு முன்னாள் மாநகராட்சி ஆணையராக இருந்து ஓய்வு பெற்றவர். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய நம்ம ஆனந்தி அவர்களுடைய பெற்றோர், அவங்களை எப்படி அதாவது தன்னுடைய மகள், உண்மையிலேயே அவங்க ஆனந்தி பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். அதை கண்டு அவர்கள் இன்புற்று இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அடுத்து நான் இன்னொருத்தவங்க விட்டுட்டேன், சரஸ்வதி அம்மையார், அவங்களும் மதுரையை சேர்ந்தவர். இங்க அதாவது பாத்திமா கல்லூரியுடைய பேராசிரியர், இப்போ மாவட்ட ஆளுநராக தமிழால் இணைவமில் இருக்கிறார். அவர்களுக்கும் நான் இங்க யாராவது தமிழால் இணைவமிலிருந்து விட்டு இங்க ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய எங்களுடைய கூட்டு மாவட்ட ஆளுநர் முத்துஞானம் அவர்கள், மாவட்ட ஆளுநராக இருக்கக்கூடிய நம்முடைய சண்முக பிரியா அவர்கள், அடுத்து வந்து அன்பழகி பேர் சொல்லிட்டேன், அன்பழகி அவர்கள், மற்றும் இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய எனக்கு முன்னால் பேசி சென்ற ராம்ஜி ஐயா அவர்கள், அடுத்து ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், சுகாசினி எங்க சுகாசினி மனோகரன் அவர்கள், தங்கமங்கை சுகாசினி மனோகரன் அவர்கள் முன்னாடி வந்துருங்க. அடுத்தது வந்து கல்யாண சுந்தரம் ஐயா வந்துட்டாங்களா? ஐயா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள், அடுத்தது தாமோதரன் ஐயா அவர்கள், மிக தொடர்ந்து திருக்குறள் ஸ்டாண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து கன்னிக்கோயில் ராஜா முன்னாடி சொல்லிட்டேன், அருமை நண்பர். அடுத்தது காவிரி மேந்தன் ஐயா அவர்கள், மிகவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை எடுத்துக்கிட்டு, இப்ப எப்படி வந்து கம்பன் கழகங்கள் இருக்கிறதோ அது போல ஐயா பிடிச்சிட்டாரு. கண்ணதாசன் அவர்களை பிடித்து, கண்ணதாசன் அவர் அப்படின்னு இப்ப பிரிச்சு பார்க்க முடியாம ஆகிப்போச்சு. ஐயா அவர்களுக்கு அடுத்தது வந்து விஜயானந்த் அவர்கள், விஜயானந்த் அவர்கள் போன விழாவிலையும் நம்ம பார்த்துருக்கோம், முகநூல்ல நட்பா இருக்கிறார். அவர்களுக்கும் அடுத்ததாக பூங்கோதை அம்மையார் அவர்களுக்கும், அடுத்தது புனிதா சுப்பிரமணியம் அம்மையார் அவர்களுக்கும், எங்களுடைய நான் இவங்க 2 பேர் ஐயா விட்டுட்டேன், தமிழால் இணைவோம் அமெரிக்க குழுவில் வந்துள்ள ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய அம்மையார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் தமிழால் இணைவோம் மகிழ்கிறது. நெல்லையப்பர் வீதியை பத்தி நான் பேசணும், ஆனா ரொம்ப நல்லா இருக்கு இந்த புத்தகம். இந்த புத்தகத்துல வந்து இதுல நிறைய விஷயங்களை, செய்திகளை அங்கே அவர் பேசியிருக்கிறார். ஒரு பள்ளி மாணவனுடைய வழியை பேசியிருக்கிறார், பெற்றோருடைய வழியாகவும் அதை பார்க்கலாம். அந்த கோயில் தெருக்களில் செல்லக்கூடிய அழகியலை பேசியிருக்கிறார்.
அந்த அடுத்தது இதுல சொல்லப்படாத உணர்வுகள், காதலை பேசியிருக்கிறார். இதுல எதை அவர் விட்டார் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. சில கவிதைகள்ல அந்த அதாவது ஒரு கல்லூரி கட்டணம், அது அந்த பள்ளி கட்டணம் கட்டுவதை யோசித்து அந்த மாணவன் பள்ளி செல்ல வேண்டுமா என்று யோசிக்கிறான். இது கல்லூரியிலும் அதே நிலைதான். 12வது வரை படிச்சிருவாங்க, அதாவது கல்லூரியில இவ்வளவு பணமா, இதுக்கு நம்ம படிக்காம இருக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களும் உண்டு. இப்ப மாணவர்களை விட்டலாம், குழந்தைகளும் உண்டு. எப்படியாவது அதை கட்டி என் குழந்தைய படிக்க வச்சிடணும் நினைக்கக்கூடிய பெற்றோரும் உண்டு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ரொம்ப நிறைய செய்திகள் இதில் இருக்கிறது. ஒவ்வொரு கவிதையாக எடுத்து பேச வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தாலும் நம்ம ஐயா என்னுடைய ரொட்டியும் சேர்த்து ஐயா அவர்களுக்கு வணக்கங்களை சொல்லிக்கொண்டு இதுல என்னுடைய கோரிக்கை நான் இங்கே தமிழ் உலகத்திற்கு வைக்க விரும்புகிறேன். நம் அயல்நாட்டு வார்த்தைகளில் வரக்கூடிய ஹைக்கூ, லிம்ரா என்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். பாரதியை போல நாம் புதிதாக தமிழ் வார்த்தைகளிலேயே ஒரு கவிதைகளை நாம் உருவாக்கலாம், புதிய கவிதை அமைப்புகளை உருவாக்கலாம். இதுக்கு லிம்ரா என்பதற்கே நம்ம தமிழ்லயே நம்ம பயன்படுத்தலாம். இப்ப நம்மளுடைய தமிழ் அமைப்புகள்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வெண்பா வகைகளாக சார்ந்ததாக இருக்கும். ஆனா இப்ப பாரதி அதை உடைச்சு புது கவிதைகளை நம்ம கொண்டு வந்து கொடுத்தார். அதுபோல குரல், திருக்குறள் இப்படித்தான் வெண்பா, நாங்க தலை தட்டினா தட்டிட்டு போகுது, இருக்கட்டுமே. இப்ப நம்ம ஏன் அது இப்ப இயல்பாக அதை புது குரலாக நாம் கொண்டு வரலாம். எப்படி புதிய ஆத்திச்சூடியாக நம்ம பாரதி படைத்தாரோ அதுபோல புதிய குரலாக அங்கே இலக்கணங்களை நாம் பார்க்காமல் கருத்துக்களை மட்டுமே, அதுல கவிதைகள் இருக்கக்கூடிய சுவைகளை மட்டுமே பார்க்கலாம். இப்ப அப்படித்தானே நம்ம ஹைக்கூ எழுதுறோம், நம்ம லிம்ரா அப்படித்தானே எழுதுறோம். அதை நாம் தமிழ் பெயரிலேயே கொண்டு வந்து விட்டால் ஏன் இன்னொரு மொழியை நாம், அதாவது தமிழ்ல தான் எழுதியிருக்கோம், ஆனா ஏன் இன்னொரு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பெயரை நாம் தூக்கி பிடிக்க வேண்டும்? நம்மிடையே இல்லாததா? ஒரு அடியில் இருக்கக்கூடிய ஆத்திச்சூடி இருக்கிறது, 1.25 அடியில் இருக்கக்கூடிய குரல் இருக்கிறது. நாம் அந்த முறையை மட்டும் எடுத்துக்கொள்வோம், நம்முடைய புது கவிதைகளாக அவற்றை படைக்க முயற்சி செய்வோம். 4 அடியில் இருக்கிறது, 3 அடியில் இது போன்ற இன்னொரு நம்ம கொண்டு வந்துடலாமே. ஏன் நமக்கு வேறொரு மொழியின் பெயர், அதுவும் தமிழுக்கு ஏன் தேவைப்படுகிறது என்று யோசிக்கும்போது தமிழ் கூறும் நல்லுலகம் அதை சிந்திக்க வேண்டும், அது போன்ற கவிதைகளை படைக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஆனந்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சில பேரை நான் விட்டுட்டேன். முன்னாடி நடனம் ஆடிய, பாடிய, வாழ்த்துறை கூறிய, வரவேற்புரை சொன்ன அனைத்து குழந்தைகளுக்கும், அப்புறமா என்னுடைய துணைவியார் வந்திருக்காங்க, அவங்கள சொல்ல மாட்டேன், அப்புறம் வீட்டுக்கு அவர்களுக்கு வரவேற்பை தெரிவித்துக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.